கொடுத்தார் என்று சொல்லி போட்டு அவர் அவர்கிட்ட போய் நேரம் சொன்னார். ராமனோட நேரம் போய் சொன்னார். அவர் சொன்னார் அதை பற்றி தான் அந்த எவ்வளோ பெர்சன்டேஜ் குடிக்கிறான்னு எல்லாம் தான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி. நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்றால் இந்த மாதிரியான விழாக்களை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை ஏற்படுத்தி கொண்டாட வேண்டும் என்பதுதான் இந்த ஆசையை கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். Thank you, sir. Very good. Well summarized. திரு ராஜவேந்திர ஆசிரியர் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு எனக்கு தெரிந்ததை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் எங்களுக்கு கற்பிக்கும் போது தமிழை போதிக்கவில்லை, ஆர்வத்தை உண்டு பண்ணினார். மற்றது அவர் பல மாணவர்களை பேச்சுக்கு ஊக்குவித்தவருடன் நாடகங்களை நடிப்புத்திறனையும் வளர்த்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். நேரடி அனுபவம் இல்லை. தனிப்பட்ட முறையில் இந்த அனுபவம் நான் அவருடைய வகுப்பில் 9 9 10 படித்த ஞாபகம். ஒரு முறை ஒரு சின்ன ஒரு போட்டி என்று சொல்ல முடியாது, ஒரு எல்லாரையும் ஒரு விளம்பரத்தை எழுதி கொண்டு வர சொல்லியிருந்தார். நானும் எழுதி கொண்டு போயிருந்தேன். அவருக்கு பிடித்திருக்க வேண்டும் போல் இருக்கிறது தோன்றிய அந்த நேரத்தில் அதை எல்லாருக்கும் இருக்க அந்த ஏற்றரக்கங்களுடன் வாசித்து காட்டும்படி சொல்லியிருந்தார். அதான் என்னோட தனிப்பட்ட அனுபவம். இந்த வகையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிகளுக்கும் நாங்கள் அடையும் புகழ்களுக்கும் உரியவர்கள் நீங்கள் தான் ஐயா. எல்லோர் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு தலைவராகவும் தலைவியாகவும் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் புவனச்சந்திரன் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் இங்கு நிறைந்திருக்கின்ற அன்பு நெஞ்சங்கள், அவர்களது குடும்பங்கள், அவர்களது பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதினிலே என்னுடைய வந்தனங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த அருமையான பொழுது, ஆனந்தமான பொழுது, கோலாகலமான பொழுது, மகிழ்ச்சியான பொழுது, இந்த ஆனந்தம் நிறைந்த இந்த பொழுதினை உருவாக்கி தந்த இந்த மகாஜன மாணவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 25 வருடங்கள் 35 வருடங்கள் மட்டும் பிறகு உங்கள் எல்லோரையும் இந்த இடத்திலே ஒருமித்து காண்கின்றோம். அப்படி காண்கின்ற பொழுது அந்த மகாஜனாவிலே 1982 உங்களுடைய நடமாட்டங்கள் எங்களுடைய நெஞ்சிலே நிழலாடுகின்றன. உங்களுடைய குறும்புத்தனங்கள், உங்களுடைய ஆற்றல்கள், உங்களுடைய சாதனைகள் எல்லாம் எங்களுடைய நினைவுக்கு வருகின்றன. சில இங்கே இருக்கின்ற மாணவர்களே சில பேர்
விளையாட்டுத் துறையில எல்லாம் பங்கு பற்றியிருப்பீர்கள். நாங்களும் உங்களோட கூட நின்று அந்த உதவந்தாட்ட போட்டிகளிலே மகாஜன வெல்ல வேண்டும் என்று ஆர்ப்பரித்தீர்கள். அந்த உற்சாக மிகுதியினாலே முன்னுக்கு நிற்கிறவரை எவரனும் கவனியாமல் இடையே துளசி அடியடா என்று சொல்லிக்கொண்டு முன்னுக்கு நிற்கிறவரும் காதாரப்படுத்த அவர்கள் கவிழ்ந்து அந்த மைதானத்துக்கு விழுந்த நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது உண்டு. இன்னொரு சம்பவமும் எனக்கு நினைவு வருகின்றது. அப்பொழுது நான் நினைக்கிறேன் புவனச்சந்திரனுடைய வகுப்பிலே அந்த மாணவர்கள் எல்லோரும் ஒரு சுற்றுலாவுக்கு நீங்கள் புறப்பட்டு போனீர்கள். அங்கே தலைநகர் கொழும்பிலே முன்னாலே இருந்த ஒரு வாலியிலே உங்களுடைய ஊடம் கவிழ்ந்து எல்லாரும் கொழுந்து போய் இந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது. நாங்கள் எல்லாம் பதறி போனோம். பிள்ளைகளுக்கு என்ன நடந்து விட்டதோ என்னவோ என்று பதறி கொண்டிருக்கிற நேரத்திலே அகில இலங்கை வானொலியிலே செய்தி வருகின்றது. மகாஜன மாணவர்கள் எல்லோரும் சுகமாக இருக்கின்றார்கள். ஒரே ஒரு மாணவி மட்டும் கொஞ்சம் அதிகமாக நீர் குடித்து விட்டார். அப்படி ஒரு நெருக்கம் உங்களுக்கு இருந்த உங்களுக்கு ஒரு ஆபத்து நடந்தோன்னு எங்களுக்கு ஏற்பட்ட துடிப்பு, அந்த எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. இப்ப உங்களுடைய நண்பர் சொன்னது போல உங்களுடைய நடத்தையை நாங்கள் அவதானிக்கிற பொழுது அன்பும் பாசமும் மூலமும் துளிர் விட்டு கொண்டிருக்கிறதை காடுகின்றன. இங்கே சில மாணவர்கள் வந்திருக்கோம் 55 வருடம், சில 35 வருடம். அப்ப உங்களுடைய கண்ட உடனே உங்களை நினைவுபடுத்துவது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒரு மாணவர் சொன்னார், சார் அறிவில்லாதவன் எழும்பி வாடா அப்படி நீங்கள் வகுப்பில சொல்ற நீங்கள் எல்லோ என்ன பார்த்து நினைச்சிருக்கு. அது ஒரு கட்ட கருத்திருக்கு பாரு. அறிவில்லாதவன் எழுந்து வாடான்னு சொன்னால் ஒன்று வெளிப்படையான கருத்து, முட்டாள் உணவுகளும் தெரியாது ரெண்டு ஒரு கருத்து. ஆனா உண்மையான இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்திருந்தால் அறிவில் ஆதவன் எழுந்து வாடா. மாணவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு மாணவர் பக்கத்தில், சார் இன்னொரு எனக்கு ஞாபகம் வருது, முள்ளும் மலரும். முள்ளும் மலரும் ரோசா செடியை பார்த்தீங்கன்னா முள்ளுக்கு பக்கத்துல மலர் இருக்கு. இன்னொரு கருத்து, மொட்டு மட்டுமல்ல மலர் வரும், முள்ளும் ஒரு நேரத்துல மலராக வரும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அது இன்னொரு மாணவன் நினைவூட்டுகின்றார். நான் சென்ற வருடம் கனடாவிலே நின்ற பொழுது ஒரு ஆலயத்துக்கு போகிறேன். பின்னால தோளில் ஒரு கையொண்டு வைக்கப்படுகிறது. திரும்பி பார்க்கிறேன். சார் என்ன உங்களுக்கு தெரியுதா என்று கேட்டார். நீண்ட காலத்துக்கு பிறகு உடனடியாக எனக்கு நினைவு வரவில்லை. உடனே அவர் சொல்லுகிறார், கொஞ்சம் லாம்பண்ணாத அரங்கோமா இது நினைவிற்குதோ சார் உங்களுக்கு சொல்லி கேட்டார். இதுவும் பாருங்க ரெண்டு கருத்து. கொஞ்சம் லாம்பண்ணதா இருங்க விளக்கு கேட்கிற மன்னன். இன்னொரு கருத்து இருக்கு, கொஞ்சலாம் பெண்ணைத்தா. இப்படி அந்த இதுல சொல்லுகின்ற பொழுது நான் நினைக்கிறேன் எனக்கு அப்பொழுது 35-36 வயதான் இருக்கும். அந்த நேரத்திலே உங்களுடைய உலகு கல்வி ஆற்றல் நிறைந்தவனாக நான் இருந்திருக்கிறேனோ என்று ஒரு எண்ணம். இன்னொரு எண்ணம், இது எவ்வளவு தூரத்திற்கு இந்த மாணவர்களுடைய மனதிலே பதிந்து இப்பொழுது உங்களை நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறார்களே என்று இன்று உங்களோடு சேர்ந்து இந்த அனுபவித்த இந்த நிகழ்விலே பல்வேறு விதமான உணர்வுகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Some of us, classmates or everybody, some of us, we saw how much of work we have done. Come on. Good job. So the good job. But what is the name? It's okay.
വെച്ചുകൊള്ളുന്നു. Okay. Next one is, of course, everybody knows who is going to be the next one. எங்கட தலைவர் சக்திதரன் வாடா. அவரை நாங்கள் வாடான்னு தான் சொல்லுவோம். வாடா. Mr. Shaktidaran, actually most of you all என்ன சந்திரன் வந்தாலும் அவர் வந்து கெவினோட கழிச்சுட்டு இருப்பேன். No, but he has done tremendous job. Actually, we have to appreciate it. So come on, man. எங்களை பார்த்ததே இல்லை. நாங்க அவன் பார்த்தா அவன் எங்களை பார்க்கவே இல்லை. Why did you choose Anju? And what do you think before and after marriage? உள்ள சொல்லுங்க. எல்லாரும் உள்ள சொல்லுவாங்க. சும்மா சாமியை பார்த்து போய் சொல்லலாம். இது சாய்பாபா பாட்டு. சும்மா உள்ள சொல்லு. Everybody listen. I think I would say love is blind. So the first impression when you see, you have Right there. Who is blind? She was blind or you were blind? both. Because I was blind. It's very hard to express. Stop, please. Who was blind? He was blind before and he is blind still. The beauty of blind is then only the marriage life will continue smoothly. What do you think about that? Sorry? If you are blind, See, already she's not paying attention. He's a perfect husband and wife. What did you say? if it is blind, the marriage will continue smoothly without problems. Okay, the answer to the question I learned from the spiritual master. No. He said, actually, simple. The marriage life is like two sandpapers. Okay, so it will always go in friction. Home Depot sandpaper or Depot sandpaper? So the what size sandpaper depends on different couples. So, okay, what size is yours? I think Go on. You ask everybody. during first 4 to 5 years of marriage life, Right. 0.25. Okay. Then it timed up to 1.5 to No wonder she is so happy. yeah. And then now it is coming down. Now it is coming down. What do you But think? I must say that since he turned 50, it has come down again. It's, he's been really Almost zero? Almost zero. என்னடாப்பா? ரெண்டு பேர் காந்தரூபன் காந்தரன்னு சொல்றவர் ரெண்டு காந்தரூபன் இருந்தபடியா ரெண்டு பேருமே உருமுடால இருந்து வந்தபடியா உருமுடா காந்தரன்னு சொல்லல அப்ப மானா காந்தரன்னு சொல்லிச்சுனா அதோட இன்னொரு பேர் இருக்கு சின்ன காந்தர் ஏன்னா மற்ற கொஞ்சம் பெரியவர் இருந்தபடியா எனிவே 10 மாசத்துக்கு முதல் எனக்கு ஒரு தடவையுமே தெரியாது எக்ஸப்ட் ஓசி பாய்ஸ் உங்கள கணபேருக்கும் அப்படித்தான் அதே நிலைமை தான் கணபேர் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தெரியாது முதல் ஸோ இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தந்த அந்த நல்ல உள்ளங்கள் சிலருக்கு எனது தனிப்பட்ட முறையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். Hold on. இந்த premature எல்லாம் செய்றீங்க. Let's don't go there. 50 ringgit better? காசு லஞ்சம் கொடுக்குற அதுக்கு தான் தடுக்கிறோம். ஓ அப்படியே என்ன கொஞ்சம் கூட தான். Hold on. ஒரு 2-3 கிழமைக்கு பார்த்தா கேட்டுச்சுன்னா காந்த நீ ஏதாவது செய்ய வாங்க என்னடா
அது அடக்கி வாசிங்க. சங்கீத வேகம் தெஞ்சிடும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை கீதமே உலாவுமே நாளை என் கீதமே உலாவுமே எங்கும் விழாவே வாழ்வே சங்கீத வேகம் தெஞ்சிடும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். பாதி தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவசுந்தரனாக பாதி தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவசுந்தரனாக இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே சங்கீத வேகம் தேசிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். இந்த மூச்சும் இந்த பாட்டும் அடையா விளக்கே இந்த மூச்சும் இந்த பாட்டும் அடையா விளக்கே சங்கீதமே சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே உலாவுமே நாளை என் கீதமே உலாவுமே எங்கும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தேசிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். Thank you, thank you. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேர சொல்லும் ரோசாப்பு ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேர சொல்லும் ரோசாப்பு காத்து
என் பாட்டு மட்டும் துணையாக காக்கையாக துணையாக என் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரச் சொல்லும் ரோசாப்பு கல்வி பெருங்கடலில் கலை விளக்குமாகி மெல்ல தமிழ் சொன்னாய் மேதினியில் மேன்மையுற வெள்ள திறனும் இருந்து விளை திறன் நுறவெனக்கு சொல்ல தகை செய்த சோர்வுரா என்னை வாழி கல்வி பெருங்கடலில் கலங்கரை விளக்குமாகி மெல்ல தமிழ் சொன்னாய் மேதினியில் மேன்மையுற வெள்ள திறனும் இருந்து விளை திறன் உற எனக்கு சொல்ல தகை செய்த சோர்வுரா என்னை வாழி 50 அகவை கண்டே அனைவரும் கூடி நின்று மொயம்புற செயல்முற்றே முடிவிலா மகிழ்வு கண்டு ஆற தழுவி நின்று அற்றை நாள் நினைவு கொண்டோம் வீர தகை செய்த வித்தகையே நீ வாழ்க 50 ஆவை கண்டே அனைவரும் கூடி நின்று மொயம்புற செயல்முற்றே முடிவிலா மகிழ்வு கண்டு ஆற தழுவி நின்று அற்றை நாள் நினைவு கொண்டோம் வீர தகை செய்த வித்தகையே நீ வாழ்க நொந்து வீழா வண்ணம் நோகாமல் நெறியூட்டி வெந்த கொடிய யுத்தமது வேறறுத்து நிற்கையிலும் நன்றே நம் நலங்காக்க வீறு கொண்டே விசை தந்தாய் அன்னையே என்னை ஆதரித்து ஊட்டியவளே வாழி நொந்து வீழாவண்ணன் நோகாமல் நிறையூட்டி வெந்த கொடிய யுத்தமது வேறறுத்து நிற்கையிலும் நன்றே நம் நலங்காக்க வீறு கொண்டே விசை தந்தாய் அன்னையே என்னை ஆதரித்து ஊட்டியவளே வாழி ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகன் போலவே சான்றாண்மையில் தலை சிறக்க செயலுற்றாய் தாயே மலேசிய மண்ணிலே மையமிட்டே மகிழ்வு கொண்டோ மாண்புரு அன்னை மகாஜனாவே நீ வாழி இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகன் போலவே சான்றாண்மையில் தலை சிறக்க செயலுற்றாய் தாயே மலேசிய மண்ணிலே மையமிட்டே மகிழ்வு கொண்டோ மாண்புரு அன்னை மகாஜனாவே வாழி பாடும்போது நான் தென்றல் காற்று பருவம் மங்கையோ தென்னங்கீற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவம் மங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்று நெஞ்சம் ஆசை கொண்டதென்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவம் மங்கையோ தென்னங்கீற்று குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து எங்கும் பாடும் செங்கல் காற்றும் நானும் ஒன்று தானே இன்ப நாளும் இன்று தானே பாடும்போது நான் செங்கல் காற்று
நரகமாகிறது. அடிக்கிற அடியில் தாழ் தப்பட்டைகள் கிழிந்து துண்ட வேண்டாம். கிளப்போக்கள் பல பல